துறப்பு. Hello, hi friends. We are back now. உங்கள் தேவா. அவரு அவரு பேரு ஐயோ அந்த ரெண்டு குட்டி பசங்க வந்தாலே அவன் பேர் மறந்து போச்சு. ரெண்டு காரு இதெல்லாம் வாங்கியாச்சு गाइस. ஆமா गाइस, ஆமா गाइस. இதெல்லாம் எப்படி தான வாங்குறீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கிட்டே ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஸோ ஆஃப்டர் முதல் வீடியோக்கு அப்புறம் ஒரு 30 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வந்திருக்கோம். எங்கள் மேலே நிறைய கே அலிகேஷன்ஸ்லாம் இருந்தனால இத்தனை நாளாக நாங்கள் சினோஜின் கூட வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நாங்கள் வந்து மலேசியா டூருக்கு போனோம். அங்கே வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் வந்து எங்ககிட்ட கம்ப்யூட்டர் ஜீன் ஒருத்தர் வந்து எங்ககிட்ட பென்ட்ரைவை லீக் பண்ணிட்டாரு. அந்த பென்ட்ரைவுக்குள்ள நாங்கள் ஒரு படத்தை பார்த்தோம். அந்த படத்துக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் ஜேகே. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் நம்ம ஊரில் உள்ள பெரிய ஒரு ஸ்டார் நடித்து நிறைய காசு போட்டு எடுக்கப்பட்ட படம். அதுக்கு கூட நிறைய எதிர்ப்புகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்லீப்பர் செல் வந்து தீய சக்திங்கிற ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும், அந்த ஸ்லீப்பர் செல் வந்து நம்மளோட ஏஜென்ட்னால அவர் அதை நமக்கு திருடி தந்திருக்காரு. அதனால அந்த ஸ்லீப்பர் செல்லோட பேரை நாங்கள் எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டோம். அவர் ரொம்ப அனானிமஸான ஒரு ஆளு. ஓகே, இப்போ நம்ம வந்து நான் இந்த படத்தை இன்னும் பார்க்கல. நம்ம ஏகே தான் பார்த்திருக்காரு. ஸோ ப்ராஜெக்ட் ஜேகே எப்படி இருந்தது ஏகே சொல்லுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, நம்மளோட பெரிய தூய சக்தி ஸ்டார் வந்து ஸ்டார்டிங்லேயே ஜெயில இருக்கிறாரு. அவர் ஜெயில இருக்கும் போது நிறைய ரவுடிங்கள் வராங்க. அந்த டைம்ல எப்படின்னா ஒரு செல் இருக்கும். செல் ஏ, செல் பி, செல் சின்னு இருக்கும். நம்ம பெரிய ஸ்டார் வந்து செல் சில இருக்காரு. ஸோ இந்த ரவுடி எல்லாம் வந்து தெரிஞ்சும் தெரியாம செல் சிக்கு போயிருவோம். அங்க ஒரு ஆக்ஷன். வாங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. இந்த சீக்வன்ஸ் தான் வந்து அந்த ட்ரெய்லர்ல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த ஷோல வச்சு அடிக்கிற மாதிரி கரெக்டா நம்ம 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 தூய சக்தி வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி. ஆமா, ஓப்பனிங் சீனே அதான். வச்சு பட்டுன்னு அடிப்பாரு. எல்லாரும் தெரிச்சிட்டு பறப்பாங்க, அடிச்சு புடிச்சு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில விட்டு வெளியே வந்துருவாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதாவது கதையே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு லாயர் இருக்காரு. அவர் ரொம்ப நியாயமான லாயர். ஆனா அவங்கள நிறைய கிரிமினல்ஸ் வந்து அந்த லாயரை அட்டாக் பண்ணி பொய் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, இவங்களை பத்தி ப்ரொடெக்ட் பண்ற வர ஆளுதான் நம்ம பெரிய ஸ்டார். நம்ம தூய சக்தி ஸ்டார் வந்து இந்த தீய சக்தி கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுதான் கதை. இதுல உங்களுக்கு பொண்ணா அந்த ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க. அந்த 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 காம்பினேஷன் எப்படி இருந்தது? அந்த காம்பினேஷன் கொஞ்சம் ட்ரெய்லர்ல பாக்குறப்ப கொஞ்சம் கிரிஞ்சா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி ஆன் ஸ்கிரீன்ல எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த கேர்ள் கேரக்டர் வந்து பெரிய சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஏஆர் ரஹ்மான் பாட்டெல்லாம் பாடணும், வேற லெவல்ல நம்ம சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவருக்கு என்னன்னா, அவர் ஆர்மிக்கு போக வைக்கணும். அதாவது பெண்கள், ரைஸ் ஆஃப் தி உமன். அந்த மாதிரி நம்ம இவரு இருப்பாரு, நம்ம தமிழ்நாட்டுல அடுத்த வருங்கால சிஎம் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு பாட்டு வரும், சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே. அந்த அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி அவரோட ட்ரெயின் பண்ணுவாரு. தமிழ்நாட்டுல வருங்கால சிஎம்னா யார சொல்றான்னு புரியுது. ஆனா அதுக்கு தூய சக்தி ஸ்டார்னே சொல்லிருக்கலாமே. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே. சரி, ஓகே, நீங்க பேசுங்க. அவர் வந்து ட்ரெயின் பண்ணுவாரு. ட்ரெயின் பண்ணி விடும் போது எப்படின்னா, இவரு வந்து இந்த லாயரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல. சோ இந்த ரவுடி எல்லாம் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து அவங்க அந்த பொண்ணு மேலேயே கைய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும் போது, பொண்ணு அடிச்சு போடும் போது நம்ம தலைவர் வந்து லாரியில வராரு. அதாவது நம்ம தூய சக்தி நாயகன் லாரியில வந்து அந்த மொத்த ஃபேக்டரியை வெடிக்க வச்சு எல்லாரையும் அடிச்சு போட்டு, இப்படி ஒரு சீன்லாம் இருக்கு. உடனே சில்லறைய செதற விட்டேன். இந்த ஆக்ஸை விட்டு வச்சுட்டு இந்த ரத்தத்தை எப்படி நக்குவாரு. அந்த சீன்லாம் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கு. எப்படின்னா, அந்த வில்லங்கள்லாம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுல வந்து வில்லன் கேட்பாரு, அடுத்து நீங்க எப்ப அரசியலுக்கு போறீங்க? அப்ப அதுக்கு சொல்லுவாரு, உங்க அரசியல் வேற, என் அரசியல் ரொம்ப வேற. நீங்க வந்து கழுத்து பிடிக்கலன்னா கழுத்தை பிடிப்பீங்க, பிடிச்சா கை கொடுப்பீங்க. ஆனா நான் பிடிச்சாலும் கழுத்தை பிடிப்பேன், பிடிக்கலனாலும் கழுத்தை பிடிப்பேன்.
அப்படின்னு அவரோட அரசியலை பத்தி பேசுறாரு. அவர் எப்படின்னா அதுல ஒரு சீன் வரும். அந்த சீன்ல எப்படின்னா 3 படம் நம்ம தமிழ்ல வந்து விக்ரம், KGF, கைதி, இந்த 3 படத்திலையுமே அட் அ டைம் நம்ம தூய சக்தி நாயகன் ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா ஒருத்தர் வந்து சொல்லுவாரு இந்த கன் எடுத்தனால படத்துக்கு பேர் போயிருக்கு, ஆனா இந்த கண்ணை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கண்ணுக்கு நீங்க புது பேர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி அதெல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம நாயகன் வந்து சூப்பர் மார்க்கெட் போவாரு. அங்க பார்த்தா திடீர்னு காஜல் அகர்வால் உடனே ஆன்டின்னு சொல்லிடுவாரு. சிரிப்பு. ஜேகேல காஜல் அகர்வாலா? ஒருவேளை கேமியோ ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ? இருக்கலாம். அவங்க தான் இதுக்கு முன்னாடி சேர்ந்து நடிச்சிருக்காங்களே, வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. இன்னும் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் ட்ரெய்லர்ல காட்டியிருந்தாங்க. அவர் போலீஸ் காஸ்டியூம் போட்டு ஏதோ ஃபைட் பண்ற மாதிரி எல்லாம், அது பத்தி என்ன? அது என்ன நம்ம தூய சக்தி போலீஸ் காஸ்டியூம் போட்டதெல்லாம் வந்து தூய சக்தி நாயகன் வந்து அதெல்லாம் அவரோட பிளாஷ்பேக் ஆக்சுவலி. ஓ, பிளாஷ்பேக். நான் இதை ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்ணேன், கரெக்டா இருக்கு. ஓகே, மியூசிக் டைரக்டரோட ஒர்க் எப்படி? மியூசிக் டைரக்டர் வந்து சில்லறைய சிதற விட்டுருக்காரு. அதாவது அவர் அந்த சொல்லும் போது ஒரு சீன் வரும். அந்த சீன்ல எப்படின்னா 2 இந்த ஆக்சிஜன் டேங்க் இருக்கும் பெருசா. நம்ம தூய சக்தி நாயகன் 2 எடுத்து உடைச்சு ராக்கெட் மாதிரி அவர் கையில இருந்து விடுவாரு. அவரு கையே ஒரு ராக்கெட் லான்ச்சர் இப்படி விடுவாரு. விட்டும் போது எல்லா சிலிண்டரும் போய் 10 ஜீப் நிக்கும், ரவுடி ஜீப். எல்லா ஜீப்பையும் உடைக்கும் அட் டைம்ல. பட்டு 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 பட்டுன்னு ரவுடி எல்லாம் திருச்சிக்குன்னு ஓடுவான். இது எங்க நடக்கும்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜுக்குள்ள நடக்கும். அந்த சீனோட லைட்டிங்லாம் நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம், இந்த படத்தோட மோட்டிவ் என்ன, கோல் என்னன்னு. கடைசியில வந்து இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில உண்மை தெரிய வருது. அந்த உண்மை என்னன்னா, அந்த சூப்பர் சிங்கர், அதாவது அந்த மமிதா பைஜு, அவங்க வந்து நம்ம தூய சக்தி நாயகனோட பொண்ணே கிடையாதாம். அப்படி ஒரு சீன் வரும். அதாவது எப்படின்னா, அவர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஆபீசர் வருவாரு. அந்த போலீஸ் ஆபீசர் தான் வந்து அவரோட பொண்ணு தான் இந்த ஆர்மி ஆகிற வேண்டிய பொண்ணு. இதுதான் படத்தோட பெரிய ட்விஸ்டே. அது அப்படியே வேற லெவல்ல வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நம்ம ராக் ஸ்டார் தெறிக்க விட்டுருப்பாரு. வேற லெவல் பேக்ரவுண்ட் மியூசிக். இட்ஸ் a wonderful மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆக ரொம்ப டைம் ஆகுதுங்கிறாங்க. நீங்க பாத்துட்டீங்க, உங்ககிட்ட ஸ்லீப்பர்ஸ்ல கான்டாக்ட் இருக்கு, நீங்க பாத்துட்டீங்க. இப்ப நாங்க எப்போ பார்க்க போறோம் இந்த படத்தை? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்க ஸ்லீப்பர்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு இன்ஃபோ தந்தாரா? அவரு சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தூய சக்தி நாயகன் வந்து தீய சக்தி கூட சேர்ந்துட்டா கூடிய சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அது என்ன பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதுல எப்படின்னா, படத்துல வந்து நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வருவாங்க, ஆர்மி சோல்ஜர்ஸ். அவங்க வந்து ஒரு இசுவை பத்தி போடுறது வந்து தப்பா போர்ட்ரே பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்றதுக்கு நம்ம தூய சக்தி நாயகன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா பரவாயில்ல, தூய சக்தி நாயகன் வந்து தீய சக்தி எல்லாம் அழிப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும், உலகத்துக்கும் தெரியும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்க மறந்துட்டேன். எனக்கு அந்த விஷயம் தான் என்ன ரொம்ப ஹைப் பண்ணுச்சு. ட்ரெய்லர்ல வந்து ரூமர்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து கோட் படத்துல வந்து நம்ம அந்த குளோன் விஷயம் வந்து என்ன வந்து லிட்டரலா மைண்ட் பெண்ட் ஆக வச்சுது. வெங்கட் பிரபு ப்ரோ மாஸ் அந்த மாதிரி இந்த ரோபோட் காட்டினாங்க. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம ஒரு சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸை பார்க்க போது தெரிஞ்சு போச்சு. அது எப்படி இருந்தது? அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க? ரோபோட்டா? ரோபோட் கோன்? ரோபோட் கியா? ரோபோட் பை ரோபோட் 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 நெய். அப்போ நீங்க ராக் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணது யார? நம்ம அப்பா கண்ணால பார்த்தா நம்ம தமன். What the fuck is happening here, man? அப்போ இது யாரு? கரெக்டா சொல்லுங்க. இது நம்ம மமிதா பைஜு. பேர் மமிதா பைஜு தானே. இந்த குர்த்தினி மடத்தப்பட்டி ஒரு மாட்டாரேன் மமிதா பைஜு தானே. சரி, ஓகே. ஒன் லாஸ்ட் உங்க ஹீரோ அரசியல்ல இருக்காரா? ஆமா. அவருக்கு ஏஜ் தானே? அவரு ஏஜ்டு கை தானே? 65 years old. 65. உங்க ஹீரோ பேர் என்ன?
కోనసీమ గిల్లు రాయలసీమ మానం తెరుకో ఏరా గతం మర్చిపోయారా பாலையா என்கிற என்டிஆருக்கு பிறந்த నేను దొంగలారా బాలకృష్ణన్ ఏ సెంటర్కి వెళ్ళుకుంటున్నావు ప్రొద్దుటూరు చిత్తూరు కడప కర్నూలు మనతాడు కట్టిన ప్రతి మగాడు ఆపుకోవడానికి இப்போ ஜேகேங்கிறது ஜனநாயகன் கிடையாது, ஜனநாயகன் கேசரி. அது வர்ற மாதிரி அடி பேசிக்கிட்டு இருக்க. அது வர மாட்டாச்சு. அது வர